வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது sansui 21 inch கிட்டு. இது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிக்சர் வரல பட் ஆனால் ஆடியோ வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது பவர் சப்ளை டிவி ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு, அப்புறம் 12 வோல்ட்டு, அப்புறம் ஆடியோ வோல்ட்டு, அப்புறம் டியூனருக்கு போகிற 5 வோல்ட்டு. இது உங்களுக்கு கரெக்டான வோல்ட் வந்தாவே உங்களுக்கு டிவி சரியாயிடும். சப்போஸ் ஏதாவது ஒரு வோல்ட்டு மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். வாங்க முதல்ல வோல்ட்டு 110 வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல லோடாக ஆகலை. மற்ற வோல்ட்டு வரதான் பார்த்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 26 வோல்ட்டு இது வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு, 12 வோல்ட்டுக்கு 10 வோல்ட் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு போகிற இதுலேயும் 12 வோல்ட்டு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 வோல்ட்டு தான் வருது. இந்த 26 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஐசிக்கு போகும். சார், இந்த 26 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் காயிலுக்கு போகும். இந்த 26லேருந்து 16 வோல்ட்டாக 17 வோல்ட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி இந்த ஆசிலேட்டர் காயில் ஒர்க் ஆகும். வெர்டிகல் ஐசிக்கு பார்த்தீங்கன்னா எல்ஓடியிலேருந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வோல்ட் நெகட்டிவ் வோல்ட் வந்துடும் வெர்டிகல் ஐசிக்கு. இப்போ நம்ம டியூனருக்கு போகிற 5 வோல்ட் வருதான் பார்த்துக்கலாம். டியூனருக்கு போகிற 5 வோல்ட்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110 மட்டும்தான் வரல. 110 வராதனால நம்மளுக்கு எல்ஓடி ஃபங்க்ஷன் ஆகாது. இந்த 110க்கு இந்த கெப்பாசிட்டி நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம். கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 110 கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா பர்ன் ஆகிருக்கு, அதாவது உப்பி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உப்புனாலும் நம்மளுக்கு 110 லோட் ஆகலை. இதில் அதே மாதிரி உங்கள் உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த 110 பக்கத்துலேயே அதே லைனில் எல்ஓடிக்கு முன்னாடி ஒரு 10160 போட்டிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் அந்த 10160 வரும். இது வீக் ஆச்சுன்னா அது வோல்ட்டில் கொஞ்சம் லோடாகி ஒர்க் ஆகிட்டு இருக்கும், லேட்டாக ஆகும். அந்த மாதிரி இப்போ லேட்டாக பிக்சர் வரும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இது சுத்தமாக போனதுனால அது லோடாகி அதுவும் சுத்தமாக போயிடுச்சு. அதனால் இந்த 110 100 கெப்பாசிட்டும் 10160 கெப்பாசிட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு படம் வந்துடும். 110 கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ செட் கொடுத்துருப்பாங்க. அது 110 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஃப்ரீ செட். இந்த ஃப்ரீ செட்டு பழசு போட்டிருந்தாங்கன்னா, பழசு இருந்ததுன்னா கம்பல்சரி 2K ஃப்ரீ செட்டு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 2K ஃப்ரீ செட்டு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரீ செட் போடுங்க. இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ செட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் ஓடி உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபால்ட் வரும். இதில் மெட்டல் ஃப்ரீ செட் போட்டு இந்த 2 கெப்பாசிட்டியும் சேஞ்ச் பண்ணாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வராது. வாங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 100 116 சேஞ்ச் பண்ணியாச்சு. அது மாதிரி 10 116 சேஞ்ச் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆடியோ கெப்பாசிட்டி வீக்காக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் அதுவும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ கெப்பாசிட்டி உப்பிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா இருக்குது, பட் ஆனால் அடியில் உப்பிடுச்சு, அதனால் அதையும் சேஞ்ச் பண்ணிடுச்சு. மேலே நல்லா இருக்குது, அடியில் உப்பிடுச்சு, அதனால் அதையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ செட் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரீ செட்டு 2K ஃப்ரீ செட்டு போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணியாச்சு.
110 வோல்ட்டு வந்துருச்சு. 109 வோல்ட் வருது. இது ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம வோல்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஒரிஜினல் ப்ரீசெட் இவ்வளோ போட்டு நம்மளுக்கு படம் விற்று கம்மியாக இருந்தால் அதை இன்க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 26 வோல்ட்டு அது கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் வந்துச்சு, 12 வோல்ட் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் 10 வோல்ட் வந்துச்சு, இங்கேயும் 12 வோல்ட் வந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா 200 வோல்ட்டு 5 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ வெர்டிகல் ஐசிக்கு போகிற வோல்ட்டு பாசிட்டிவ் வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. நெகட்டிவ் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் 15 வோல்ட் கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தா பேஸ் போர்டு 180 வோல்ட் 176 வருது. அதோட டியூப்பில் போடும்போது நம்மளுக்கு 180 வோல்ட் லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி சிம்பிள் கம்ப்ளைண்ட் தான் வரும். ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு தெரியாத வருஷம் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நன்றி, வணக்கம்.